Mommy, Daddy, Strawberry. ஹாய் ஸ்டோரி லவர்ஸ், கதை நேரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் யாமினி. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மம்மி டாடி ஸ்டோரிஸ். இன்று உங்களுக்காக மந்திரங்களும் மாயாஜாலங்களும் நிறைந்த மனதை கவரும் கதை காத்திருக்கிறது. அத்விக் என்ற சிறுவன் தனது வாழ்க்கையை மாற்றும் ஒரு ரகசியத்தை கண்டுபிடித்தான். அந்த ரகசியம் என்ன என்பது தான் இந்த கதை. கதையின் பெயர் அத்விக்கின் மாயாஜலம். வாங்க நம்ம கதைக்குள்ள போகலாம். ஒரு காலத்தில் உலகெங்கும் சுற்றித் திரிந்து மாயாஜாலங்களையும் அதிசயங்களும் நிகழ்த்திய ஒரு சர்க்கஸ் இருந்தது. அதற்கு ஒரு மர்மமான மந்திரவாதி தலைமை வகித்தார். அவர் எப்பொழுதும் நீண்ட ஆடை மற்றும் முகத்தை மறைக்கும் தொப்பியும் அணிந்திருந்தார். அவர் ஒருபோதும் பேசியதில்லை, ஆனால் தனது மந்திரக்கோளின் ஒரு அசைவால் அதிசயங்களை நிகழ்த்தி காட்டுவார். ஒரு நாள் அந்த சர்க்கஸ் ஒரு சிறிய நகரத்திற்கு வந்து அடைந்தது. அங்கு அத்விக் என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவன் மாயாஜாலங்களை மிகவும் விரும்பினான். சர்க்கஸை பார்க்க வேண்டும் என்பதை தனது கனவாக கொண்டிருந்தான். அவன் தனது பெற்றோர்களிடம் தன்னை சர்க்கஸுக்கு அழைத்துச் செல்லும்படி வற்புறுத்தினான். அவர்கள் அதை ஒப்புக்கொள்ளவே அவனால் ஆர்வத்தை அடக்க முடியவில்லை. அவன் மாலை நிகழ்ச்சிக்காக மிகவும் ஆர்வமுடன் காத்திருந்தான். அவன் சர்க்கஸ் கூடாரத்திற்கு வந்து முன் வரிசையில் அமர்ந்தான். கலைஞர்கள் காற்றில் பறப்பதையும், விலங்குகள் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதையும், கோமாளிகள் சிரிக்க வைப்பதையும் அவன் பிரமிப்புடன் பார்த்து கொண்டிருந்தான். ஆனாலும் அவன் மனம் முழுவதும் மந்திரவாதியை தேடிக்கொண்டிருந்தது. அவர் என்ன மாயாஜாலம் செய்ய போகிறார் என்று யோசித்துக் கொண்டிருந்தான். இறுதியாக மந்திரவாதி மேடையில் தோன்றினார். அவர் ஒல்லியாகவும் உயரமாகவும் இருந்தார். கருப்பு ஆடையும் முகத்தை மறைக்கும் தொப்பியும் அணிந்திருந்தார். கையில் இருந்த மந்திரக்கோளை அவர் அசைக்கவே பூக்கள் மலர்ந்தன. பட்டாசுகள் வெடித்து சிதறின. தொப்பிலிருந்து முயல் வெளிவந்தது. அவர் முயலை புறாவாகவும் புறாவை டிராகனாகவும் மாற்றினார். அவர் கயிற்றை நடனமாட செய்தும், பந்தை பறக்க செய்தும், தொப்பியை பாட செய்தும் பலவிதமான மாயாஜாலங்களை காட்டினார். பார்வையாளர்கள் கைத்தட்டி ஆரவாரத்துடன் அவருடைய மாயாஜாலத்தை கண்டு ரசித்தனர். அத்விக் இது போன்ற மாயாஜாலத்தை இதற்கு முன் பார்த்ததில்லை. அவன் ஆச்சரியத்துடன் மந்திரவாதியை பார்த்து கொண்டிருந்தான். மந்திரவாதியின் முகத்தை பார்க்க விரும்பினான். அவனுடைய ரகசியங்களை அறிந்து கொள்ள விரும்பினான். நிகழ்ச்சி முடிந்த பிறகு கூடாரத்திற்கு பின்புறம் பதுங்கி சென்று அவரை காண விரும்பினான். நிகழ்ச்சி முடியும் வரை காத்திருந்தான். பிறகு கூடாரத்தின் பின்புறத்திற்கு ஓடினான். மந்திரவாதி மட்டும் என்று எழுதியிருக்கும் ஒரு அறையை கண்டான். அறைக்குள் நுழைந்தான். அங்கு மேஜையில் ஒரு விளக்கு, ஒரு கண்ணாடி மற்றும் ஒரு புத்தகம் இருந்தது. மந்திரவாதியின் உடை மற்றும் தொப்பி ஒரு குக்கியில் மாட்டப்பட்டிருந்தது. அவனுடைய மந்திரக்கோள் தரையில் கிடந்தது. தரையில் இருந்த மந்திரக்கோளை அவன் எடுத்த போது ஒரு மிகப்பெரிய சக்தி தன்னுள் செல்வதை உணர்ந்தான். மந்திரக்கோளை அசைத்த போது அதிலிருந்து ஒரு பிரகாசமான ஒளி வெளிப்பட்டது. அப்பொழுது, உன்னை வரவேற்கிறேன் அத்விக், உனக்காகத்தான் நான் காத்திருக்கிறேன் என்று குரல் கேட்டது. அத்விக் திடுக்கிட்டான். சுற்றியும் முற்றியும் பார்த்தான். ஆனால் அவன் கண்ணுக்கு யாரும் தெரியவில்லை. அந்த குரல் மந்திரக்கோளில் இருந்து வருகிறது என்பதை உணர்ந்தான். நீங்கள் யார் என்று கேட்டான். நான் தான் மந்திரவாதி. இல்லை இல்லை, ஒரு காலத்தில் மந்திரவாதியாக இருந்தேன். நான் இப்பொழுது மந்திரக்கோள். நீங்கள் தான் இப்பொழுது புதிய மந்திரவாதி என்று அந்த குரல் சொன்னது. அது குழப்பமடைந்தான். என்ன சொல்கிறீர்கள்? உங்களுக்கு என்ன நேர்ந்தது என்று கேட்டான். நானும் ஒரு காலத்தை உன்னை போலவே மாயாஜாலங்களை விரும்பும் சிறுவனாகத்தான் இருந்தேன். ஒரு நாள் எனக்கு இந்த மந்திரக்கோள் கிடைத்தது. எதையும் செய்யும் சக்தியை எனக்கு தந்தது. உலகம் முழுவதும் பயணம் செய்து சர்க்கஸை உருவாக்கினேன். லட்சக்கணக்கான மக்களை மகிழ்வித்தேன். ஆனால் என்னுள் பேராசை மற்றும் சுயநலம் உருவானது. மந்திரக்கோளின் சக்தி எனக்கு மட்டுமே வேண்டும் என்று நினைத்தேன். அது எனக்கு கிடைத்த வரம் என்பதை மறந்து என்னுடைய சுயநலத்திற்காக மட்டுமே பயன்படுத்தினேன். அதனுடைய உண்மையான அர்த்தத்தை புரிந்து கொள்ளாமல், அதை யாருடனும் பகிர்ந்து கொள்ளாமல் எனக்கு மட்டுமே வைத்து கொண்டேன். அது என்னை தண்டித்தது. அது என் உடலை தன்னால் ஈர்த்து கொண்டது. இந்த மந்திரக்கோளை கண்டுபிடிக்கும் ஒருவருக்கு சேவை செய்யும்படி என்னிடம் சொன்னது. அது நீங்கள்தான் புதிய மந்திரவாதி என்றது அந்த குரல். அத்விக் ஆர்வத்துடன் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். சரியான நேரம் வரும்போது சொல்கிறேன்
என்றது அந்த குரல். அத்விக் மந்திரக்கோலை எடுத்து பையில் வைத்துக்கொண்டு அறையை விட்டு வெளியேறினான். மாயாஜால நிகழ்ச்சிகள் மூலம் மக்களை மகிழ்விக்க எண்ணினான். எனவே அவன் மந்திரக்கோலை வைத்துக்கொள்ள முடிவு செய்தான். மாயாஜால நிகழ்ச்சிகளை நடத்த தொடங்கினான். தனது திறமையால் அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தினான். பெரிய மற்றும் சிறிய நகரங்களில் நிகழ்ச்சியை நடத்த தொடங்கினான். உலகம் முழுவதும் பயணம் செய்து லட்சக்கணக்கில் மக்களை மகிழ்வித்தான். அவன் எங்கு சென்றாலும் ரசிகர்கள் கைத்தட்டி ஆர்வாரம் செய்ய தொடங்கினர். மிகவும் பிரபலமான நிறைய ரசிகர்கள் மற்றும் நண்பர்கள் அவனுக்கு கிடைத்தனர். அவன் கொஞ்சம் கொஞ்சமாக மந்திரக்கோளிற்கும் மாயாஜாலத்திற்கும் அடிமையாக ஆரம்பித்தான். மந்திரக்கோலை பயன்படுத்துவதை அவனால் நிறுத்த முடியவில்லை. அவன் மேலும் மேலும் அதை பயன்படுத்த அவனுள் சுயநலமும் பேராசையும் அதிகமானது. அவன் மேலும் பிரபலமாக வேண்டும் என்பதற்காக மட்டுமே அந்த மந்திரக்கோலை பயன்படுத்தினான். அவன் எதற்காக அந்த மந்திரக்கோலை வைத்துக்கொள்ள நினைத்தானோ அதை முற்றிலுமாக மறந்தான். தனக்காக மட்டுமே அந்த மந்திரக்கோலை பயன்படுத்தினான். அப்பொழுது ஒரு நாள் மாயா என்ற பெண் அந்த சர்க்கஸிற்கு வந்தாள். அவள் ஒரு அனாதை, யாரும் அரவணைக்க இல்லாததாய் தெருக்களின் ஓரங்களில் தனியாக வாழ்ந்தாள். வாழ்க்கையின் மீது நம்பிக்கையை முற்றிலும் இழந்து மகிழ்ச்சியற்றவளாக வாழ்ந்தாள். அவள் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் தேவைப்பட்டது. அந்த மந்திரக்கோள் அத்விக்கிடம் பேசியது. சரியான நேரம் வந்துவிட்டது. நீ ஒரு மிகப்பெரிய மாயாஜாலத்தை நிகழ்த்த வேண்டும். அதற்கு பெயர் அன்பு. உன்னை விட அதிகமாக தேவைப்படும் ஒருவருக்கு நீ இந்த மந்திரக்கோலை கொடுக்க வேண்டும். வாழ்க்கையில் அனைத்தையும் இழந்து சோகமாக தனிமையில் வாழும் ஒருவருக்கு, தனது வாழ்க்கையின் அதிசயத்தை எதிர்பார்த்து காத்திருக்கும் ஒருவருக்கு அவர்களின் விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்ள நீ மந்திரக்கோலை கொடுக்க வேண்டும். மந்திரக்கோலை நன்மைக்காக மட்டுமே பயன்படுத்த வேண்டும், தீமைக்காக அல்ல. மற்றவர்களுக்காக பயன்படுத்த வேண்டும், உனக்காக அல்ல. மந்திரக்கோலை கடைசியாக ஒரு முறை பயன்படுத்திவிட்டு அதை விட்டுவிட வேண்டும். இதுதான் சாபத்தை போக்க ஒரே வழி. இதுதான் நாம் இருவரும் சுதந்திரமாக இருக்க ஒரே வழி. அத்விக் அமைதியாக இருந்தான். மந்திரக்கோலை பற்றியும் மாயாஜாலத்தை பற்றியும் யோசித்தான். அவன் சர்க்கஸை பற்றியும் மாயாஜாலத்தை பற்றியும் யோசித்தான். தன்னை பற்றியும் உலகத்தை பற்றியும் யோசித்தான். தனது விருப்பத்தை பற்றியும் தனக்கு என்ன வேண்டும் என்பதை பற்றியும் யோசித்தான். என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி யோசித்தான். அவன் முடிவு செய்தான். ஆனால் அவனுக்கு அந்த முடிவை எடுப்பது மிகவும் கடினமாக இருந்தது. அதற்காக அவன் தன்னுடைய சொந்த வெறுப்பு மற்றும் பயத்தை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. அவனுடைய பேராசை மற்றும் கௌரவத்தை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. மந்திரக்கோளையும் அதன் குரலையும் எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. அதனிடமிருந்து விடை பெற வேண்டியிருந்தது. அதை விட வேண்டியிருந்தது. அழ வேண்டியதாக இருந்தது. சிரிக்க வேண்டியதாக இருந்தது. தைரியமாக இருக்க வேண்டியதாக இருந்தது. இறுதியில் சுதந்திரமாக இருக்க வேண்டியதாக இருந்தது. அவன் என்ன செய்ய வேண்டும் என்று அவனுக்கு புரிந்தது. மந்திரக்கோலை மாயாவிடம் கொடுத்தான். அந்த தருணத்தில் ஒரு மிகப்பெரிய மாயாஜாலம் வெளிப்பட்டது. மந்திரக்கோள் சுதந்திரமானது. மாயாவின் வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாக மாறியது. அவளுக்கு புதிய உறவுகள் கிடைத்தன. அத்விக் மந்திரக்கோள் இல்லாமலே ஒரு மிகச்சிறந்த மந்திரவாதி ஆனான். நினைவில் கொள்ளுங்கள், உலகின் மிகப்பெரிய மாயாஜாலம் நீங்கள் மற்றவர்களிடம் காட்டும் அன்புதான். எனவே உங்களுடைய அன்பை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதேபோல் மேலும் மனதை கவரும் கதைகளுக்கு மம்மி டாடி ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். இந்த வீடியோவை தம்ஸ் அப் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் யாமினி.